ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு குவான்செப்ட். ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே தமிழ் வீடியோஸ்லாம் நாங்கள் நிறைய போஸ்ட் பண்ணுறோம். ஐ ஹோப் டெஃபினெட்லி நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களோட என்ன கருத்துக்களோ அதை நீங்கள் டெஃபினட்டாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. பிகாஸ் உங்களோட கருத்து எங்களுக்கு எப்போ வரைக்கும் தெரியாதோ அப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ புரியுறதா இல்லைனாக்கா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா அதை நீங்கள் எப்போ வரைக்கும் சொல்லலையோ அப்போ வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு தெரியாது. லைக் ஒரு ஃபீட்பேக் எங்களுக்கு கிடச்சிதுனாக்கா டெஃபினட்டாக நாங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கண்டென்ட்டை நாங்கள் டெஃபினட்டாக போஸ்ட் பண்ணுவோம். பிகாஸ் நீங்கள் குவான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70-80 டூல் இருக்குது. கரெக்டாக. ஸோ எதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லோ அதை பற்றி நாங்கள் ரெகுலராக வீடியோஸ் போட்டுருக்கோம். ஓகே, இப்போ இன்றைக்கும் ஒரு ரொம்ப நல்ல செட்டப் இருந்தது ட்ரேடிங்க்கு. அந்த செட்டப் என்னதுங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பட்ஜெட்டில் இன்ட்ராடேயில் நிஃப்டியில் கிட்டத்தட்ட ஒரு 200-250 பாயிண்ட் நிஃப்டி ஒரு குயிக்காக கீழே விழுந்தது. அந்த மூமெண்ட்டை நம்மளால் கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்குமா நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ எங்களோட டூல் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இன்னித்து ஒரு டவுன் சைடை நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ அது என்ன டூலுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பேசிக்கலி இன்னித்து டாபிக் இன்ட்ராடே நிஃப்டியில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணி எப்படி சம்பாதிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு தட், இப்போ வரைக்கும் யாரெல்லாம் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. லைக் முன்னாடி நம்ம குவான்செப்டோட எவ்வளோ டூல்ஸ் இருக்கோ அதில் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் எல்லாம் நம்ம தமிழில் கவர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக. ஸோ அது உங்களுக்கு இப்போ வரைக்கும் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் என்ன பண்ணலான்னாக்கா ஃபர்ஸ்ட் குவான்செப்டோட அப்ளிகேஷனை நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் web.quancept.comக்கு நீங்கள் போனால் கூட டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ஹோம் பேஜ் ஆஃப் குவான்செப்ட். ஓகே, ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணதும் மேலே பாருங்கள் லேர்ன் செக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ லேர்னுக்கு போங்க. லேர்ன் செக்ஷனில் போனதும் இங்கே பாருங்கள் வீடியோ லைப்ரரி இருக்குது. ஓகே, வீடியோ லைப்ரரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ லைப்ரரி என்னது கேட்டிங்கனாக்கா அது ஒரு வீடியோட பேங்க்ஸ். ஓகே, எல்லா லாங்குவேஜ்லையுமே குவான்செப்டோட எல்லா டூல்ஸையும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி ஃபார் தமிழ் வியூவர்ஸ் நம்ம தமிழில் குவான்செப்டோட எல்லா டூல்ஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் தமிழ் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எல்லாமே தமிழில் தான் எல்லா வீடியோஸும். ஸோ குவான்செப்டில் எவ்வளோ டூல் இருக்கோ எல்லாத்தையும் நான் தமிழில் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லாமே என்னோடய வீடியோஸ் தான். நீங்கள் டெஃபினட்டாக போய் பாருங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களோட எவ்வளோ அன்பு கிடைக்கிறதோ அவ்வளோ நம்ம இந்த வீடியோ இன்னும் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய எப்படிலாம் செட்டப் தேடலாம், எப்படி எந்த ஸ்டாக்ஸ் அப்கமிங் வீக்கில் எந்த ஸ்டாக்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இன்னித்து ட்ரேட் என்னது கேட்டிங்கனாக்கா இன்னித்து டாபிக் என்னது கேட்டிங்கனாக்கா ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங். ஓகே, இன்ட்ராடே ட்ரேடிங் இன்றைக்கி பட்ஜெட் அன்றைக்கி நம்ம 200-250 பாயிண்ட் எப்படி பிடிச்சிருக்கலாம். ஓகே, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ எந்த டூலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கேட்டிங்கனாக்கா குவான்செப்டோட ப்ரோப்ரைட்ரி டூல். கரெக்ட். ஆர்டர் புக் டேட்டா. ஆர்டர் புக் டேட்டா என்னது கேட்டிங்கனாக்கா இப்போது நீங்கள் யூஸ்வலி பார்ப்பீங்க எங்கேனாலும் மார்க்கெட்டில் லிமிட் ஆர்டர்ஸ்லாம் நம்ம செக் பண்ணுவோம். கரெக்டாக. எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே இல்லைனாக்கா ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்க இல்லைனாக்கா ஏதாவது ஸ்டாக்ஸில் பார்த்தீங்க ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்வலி லிமிட் ஆர்டர்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக. மார்க்கெட் ஆர்டர்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது. கரெக்ட். இப்போது எனக்கு ஒரு 700 ரூபாயில் ஒரு 10 குவான்டிட்டி வேணும் அண்ட் விற்கிறதுக்கு 702 10 குவான்டிட்டி விற்கிறதுக்கு யாராவது நிற்பாங்க. ஸோ அது யூஸ்வலி லிமிட் ஆர்டர்ஸ் நம்ம பார்ப்போம்ல. மார்க்கெட் டெப்த்தில் நம்ம பார்த்தோம்னா அது லிமிட் ஆர்டர்ஸ் தெரியும். யார் வேணால் எப்போ வேணால் கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க. கரெக்டாக. ஸோ லிமிட் ஆர்டர்ஸை நம்புறது ரொம்ப கஷ்டம். நான் இப்போ ஒரு ஆர்டர் போடுறேன், எனக்கு திடீர்னு அடுத்த நிமிஷம் எனக்கு வேண்டாம்னு தோணித்தான் நான் அந்த ஆர்டரை கட் பண்ணிவிடுவேன், கேன்சல் பண்ணிவிடுவேன். கரெக்டாக. ஸோ மார்க்கெட் ஆர்டர்ஸ் என்னது, ஆர்டர் புக் டேட்டா உங்களுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறது நீங்கள் கேட்டிங்கனாக்கா லைவாக மார்க்கெட்டில் அட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கப்படுறது எவ்வளோ குவான்டிட்டி விற்கப்படுறது அது உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது அதுவும் எவ்ரி மினிட். ஓகே, இப்போ 12 மணிக்கு எவ்வளோ குவான்டிட்டி வாங்கப்பட்டிருக்கு எவ்வளோ குவான்டிட்டி விற்கப்பட்டிருக்கு, 12 அடிச்சு 1 நிமிஷத்தில் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கப்பட்டிருக்கு எவ்வளோ குவான்டிட்டி விற்கப்பட்டிருக்கு. அப்படி உங்களுக்கு கார்த்தால 9:15 மார்க்கெட் முடிகிற வரைக்கும் ஸ்டாக்ஸில் அண்ட் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நிமிஷத்தில் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கப்படுறது எவ்வளோ குவான்டிட்டி விற்கப்படுறது அது உங்களுக்கு தெரிய வந்துடும். அது தெரிய வந்தால் உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறது ரொம்ப சுலபமாயிடும். கரெக்டாக. ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அதை பார்ப்போம். அந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் என்னது பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி நம்ம அந்த டூலை உங்கள்கிட்ட இருந்திருந்ததுனாக்க இன்றைக்கி நீங்கள் எப்படி ஒரு ட்ரேடை ஈஸியாக பிடிச்சிருக்கலாம் அதை பற்றியும் நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் குவான்செப்டோட ஹோம் பேஜ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் சினாப்சிஸ் இருக்குது, டேஸ் ஹைலோ இருக்குது, இன்ட்ராடே மூவர்ஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இங்கே பாருங்கள் இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர். ஸோ ஹோம் பேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும். அண்ட் உள்ளத்துலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு மேஜர் இண்டைசஸோட ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட்
ஃபைனான்ஷியல் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி. கரெக்ட்? ஃபினான்ஷியல் நிஃப்டினா நம்ம ஃபின் நிஃப்டி சொல்லுவோம். கரெக்ட்? ஸோ இங்கே பாருங்க, நிஃப்டியில் என்ன பொசிஷன் கரண்ட்லி லாங் பில்ட் அப், ஃபின் நிஃப்டியில் ஷார்ட், பேங்க் நிஃப்டியில் ஷார்ட். அண்ட் எவ்வளோ ப்ரைஸ் நடக்கிறது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூடுறதா குறையிறதா, ப்ரைஸ் கூடுறதா குறையிறதா, எல்லாமே உங்களுக்கு ஹோம் பேஜில் டாப் ரைட் கார்னரில் தெரியும். தட் இஸ் ஒரு ஓவரால் மார்க்கெட்டோட பிரெத் என்னதுன்னு இந்த 3 இண்டெக்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக கேஜ் பண்ணலாம். கரெக்ட்? ஸோ இப்போ நம்ம இன்னித்த டாப்பிக்கில் வருவோம். நான் அனலைஸ்க்கு போகிறேன், சார்ட் ஆர்டர் அண்ட் ட்ரேட். ஓகே, ஸோ சார்ட் ஆர்டர் அண்ட் ட்ரேடில் போயிட்டு நான் வந்து 1 minute சார்ட்டை பிளாட் பண்ணுறேன். வாட் யூ கேன் டூ இஸ், நீங்கள் வந்து ஒரு 5 minutes சார்ட்டில் ட்ரேட் பண்ண விரும்புகிறீங்கன்னா நீங்கள் 5 minutes சார்ட்டில் ட்ரேட் பண்ணலாம், 10 minutesனா 10 minutes. பட் இப்போ எப்படின்னாக்க நாங்கள் யூஸ்வலி 1 minute சார்ட்டில் ஏன் ட்ரேட் பண்ணுவோம் நீங்கள் கேட்டிங்கனாக்கா, யூஸ்வலி நான் 1 minute சார்ட்டை ஏன் எடுப்பேன்னாக்கா, இப்போ உங்களுக்கு ஒரு 5 minutes சார்ட்டில் ஒரு பிரேக் அவுட் தெரியறதுனாக்கா யூ ஹேவ் ஆல்ரெடி மிஸ்ட் 4 candles. ஓகே, இப்போ 1 minute சார்ட்டில் எனக்கு பிரேக் அவுட் தெரிஞ்சிருக்கு வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு 5 minute சார்ட்டில் பிரேக் அவுட் பண்ணுறீங்கனாக்கா 5 minutes சார்ட்டில் பிரேக் அவுட் வர வரைக்கும் 1 minute சார்ட் வந்து ஆல்ரெடி 4-5 கேண்டலோட மூவ்மெண்ட் கொடுத்துருப்போம். கரெக்டாக? ஸோ எங்கேயாவது நம்ம ஒரு கொஞ்சம் மூமெண்ட்ஸை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் நம்ம சொல்லலாம். கரெக்ட்? இஃப் யூ ஆர் யூஸிங் 5 minutes சார்ட். பட் நாட் அன் இஷ்யூ, உங்களுக்கு 5 minutes சார்ட் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் டெஃபினட்டாக 5 minutes சார்ட் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு பர்சனலி நீங்கள் கேட்டிங்கனாக்கா நான் வந்து 1 minute சார்ட் தான் யூஸ் பண்ண விரும்புவேன், எஸ்பெஷலி வென் ஐ யூஸ் திஸ் ஆர்டர் புக் டேட்டா. ஓகே, பாக்கி நார்மல் அனாலிசிஸ்லாம் பண்ணணும்னாக்கா we usually go and do a top down approach like monthly, weekly, daily, 2 hours நம்ம பார்ப்போம். பட் if you are using order book data 1 minute chart நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ let me explain you the conditions for using order book data. ஓகே, இப்போ ஆர்டர் புக் டேட்டாவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் கேட்டிங்கனாக்கா, சரி நம்மளுக்கு வந்து ஒரு சைடுவேஸ் கன்சோலிடேஷன் ரேஞ்ச் வேணும். ஓகே, ஒரு கன்சோலிடேஷன் ரேஞ்ச் அண்ட் தென் வி ஹேவ் டு ஃபைண்ட் அ பிரேக் அவுட் ஆர் அ பிரேக் டவுன். கரெக்ட்? இப்போது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கன்சோலிடேஷன் ஆகணும் மார்க்கெட்டில், அண்ட் தென் ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு பிரேக் டவுனோ, தட் இஸ் இன் ஷார்ட் ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட்டோ ஒரு ரேஞ்ச் பிரேக் டவுனோ எனக்கு வேணும். கரெக்ட்? ஸோ ஒன்ஸ் ஐ கெட் தட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆர் அ ரேஞ்ச் பிரேக் டவுன், ஓகே, எந்த கேண்டில் எனக்கு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ கொடுக்குறதோ அந்த கேண்டிலோட நான் குவான்டிட்டியை போய் செக் பண்ணுவேன். ஓகே, லைக் அந்த கேண்டில் எவ்வளோ வாங்கப்பட்டிருக்கு எவ்வளோ விற்கப்பட்டிருக்குண்டு. அங்கே செல்லர்ஸ் அக்ரெசிவாக ஆகிட்டாங்கன்னா ஐ வில் கோ அண்ட் டேக் அ ட்ரேட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் இந்த இண்டிகேட்டர் எப்படி பிளாட் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள் இண்டிகேட்டர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இங்கே போய் ஐ வில் டைப் இனிஷியேட்டட். ஓகே, INIT. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் Q ஆர்டர் புக் பையர் இனிஷியேட்டட் குவான்டிட்டி ரெண்டாவது. ஓகே, அண்ட் அடுத்தாப்பில் இங்கே பாருங்கள் Q ஆர்டர் புக் செல்லர் இனிஷியேட்டட் குவான்டிட்டி. ஓகே, ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ரெண்டும் வேறு வேறு இருக்குது. கரெக்டாக? தனித்தனியாக இருக்குது. ஸோ முதல்ல இங்கே பாருங்கள் பையருக்கு வந்து நம்ம பச்சை கலர் கொடுப்போம். சரியா? இங்கே பாருங்கள் இதை வந்து நான் க்ரீனாக மாற்றிடுறேன். அண்ட் இங்கே பாருங்கள் ஹிஸ்டோகிராம் இருக்குது, இதை வந்து நான் லைனாக மாற்றிடுறேன். ஓகே, அண்ட் செல்லருக்கு நம்ம என்ன கலர் கொடுப்போம்? சிவப்பு கலர். கரெக்ட்? ஹிஸ்டோகிராமை ஐ வில் சேஞ்ச் இட் டு லைன். ஓகே, இப்போ ரெண்டு தனித்தனியாக இருக்கு இல்லையா, நம்மளுக்கு வந்து வேறு வேறு இடத்துல இங்கே பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டி கீழே மேலே பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் வாட் வில் டூ இஸ் வில் மர்ஜ் திஸ். ஓகே, இங்கே பாருங்கள் 3 புள்ளி இருக்கும் பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் மூவ் டு எக்ஸிஸ்டிங் பேன் அபவ். ஸோ ரெண்டும் மர்ஜ் ஆயிடுச்சு. கரெக்ட்? இப்போ இங்கே பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பாருங்கள் இது எப்படி இருக்குண்டு, ரெண்டு தனித்தனியாக ஸ்கேல்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே அண்ட் இங்கே. இதையும் நம்ம மர்ஜ் பண்ணுவோம். எப்படின்னாக்க இங்கே பாருங்கள் இந்த 3 புள்ளி இருக்கும், இதில் கிளிக் பண்ணுங்கள், பின் டு ஸ்கேல் நவ் பி எழுதியிருக்கு பாருங்கள் ப்ராக்கெட்டில். ஸோ வாட் யூ டூ இஸ் ஏ. இதே இது ப்ராக்கெட்டில் ஏ எழுதிருந்ததுனாக்கா யூ கோ அண்ட் செலக்ட் பி. ஸோ இங்கே பாருங்கள் இப்போ இது ஸ்கேல்ஸ் மர்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, நாவ் இன்னித்து மார்க்கெட்டை நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள் மார்க்கெட்டில் எங்கே, இங்கே பாருங்கள் கண்டினியூஸாக நம்ம பார்த்தோன்னா இங்கே தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. கரெக்டாக? கிட்டத்தட்ட இல்லை, இன்றைக்கி 23ஆம் தேதி. கரெக்ட்? ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நம்ம பார்க்க போனோம்னாக்க இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. கரெக்ட்? ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து சைடுவேஸ் கன்சோலிடேஷன் ஆகிருக்கு மார்க்கெட்டில். ஓகே, ஸோ லெட் மீ கோ அண்ட் மார்க் அ ஹாரிசான்டல் லைன். இங்கே பாருங்கள் கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து இதே இடத்த 2 தடவை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள் இங்கே அண்ட் இங்கே. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் நம்ம சொல்லலாம். கரெக்ட்? லெட் மீ சேஞ்ச் த கலர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் லைன் நம்ம சொல்லலாம். அண்ட் இம்மீடியட் ஸ்விங் ஹை வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணலாம். லெட்ஸ் சே திஸ். ஓகே,
இதை வந்து நம்ம ஒரு ஸ்விங் ஹை சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த கேண்டில் பாருங்கள், இது வந்து எனக்கு பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. கரெக்ட். ஸோ இந்த பிரேக் டவுன் வந்து ஜெனுவினா இல்லை ஃபேக்கா? பிகாஸ் ரெண்டு தரம் பாருங்கள், இங்கே பாருங்க மார்க்கெட் இங்கே கீழே வந்துருக்கு, இமீடியட்டாக ரீகவர் ஆயிருக்கு. ஓகே, இங்கே பின்னாடி போய் பார்த்தோம்னாக்க இங்கேயும் சம்வாட் அதே மாதிரி தான் சினாரியோ ஆயிருந்தது. கரெக்ட். ரெண்டு தரம் அந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. கரெக்ட். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு ஃபால் வந்தது அண்ட் தென் இமீடியட்டாக ரீகவர் ஆயிருக்கு. கரெக்ட். ஸோ இந்த இடத்துல எனக்கு பிரேக் டவுன் கிடைக்குமா கிடைக்காது? ஏன்னா இங்கேயும் பாருங்கள் கீழே விழுந்திருக்கு அண்ட் தென் கண்டினியூஸாக ஃபால் வந்துருச்சு. கரெக்ட். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தேன்னா எனக்கு பணம் வந்திருக்குமா? வந்திருக்காது, டெஃபினட்டாக வந்திருக்கும். பட் ஹவு வுட் ஐ நோ வெதர் திஸ் பிரேக் டவுன் இஸ் ரியல் ஆர் ஃபேக்? கரெக்ட். ஸோ இந்த கேண்டில் எனக்கு பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. கரெக்டாக இந்த சாப் கேண்டில் எனக்கு பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. வாட் ஐ வில் டூ இஸ் I will simply place my cursor on this candle. இங்கே பாருங்க, நான் இந்த கேண்டலில் என்னோட கர்சரை பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பாருங்க, குவான்டிட்டி பையர் எவ்வளோ இருக்காங்க? 24,150. தட் இஸ் 24,000. ஓகே, 24,000 பையர். செல்லர் எவ்வளோ இருக்காங்க பாருங்கள், 2,45,475. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் செல்லர். இந்த ஒரு கேண்டலில் 2.5 லட்சம் குவான்டிட்டி விற்கப்பட்டிருக்கு, 24,000 குவான்டிட்டி தான் வாங்கப்பட்டிருக்கு. தட் இஸ் செல்லர்ஸ் ஆர் 10 times aggressive. செல்லர்ஸ் ஆர் 10 times aggressive. 10 times aggressive-ஆக இருக்காங்க இங்கே செல்லர். ஸோ 10 times செல்லர்ஸ் எக்ரெசிவாக இருந்தாங்கனாக்கா இது வந்து டெஃபினட்டாக இங்கே வந்து ஒரு பேரிஷ் ட்ரேடை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பிகாஸ் 10 times aggression நம்மளுக்கு என்ன வேணும்? கிட்டத்தட்ட செல்லர்ஸ் டபுளோ ட்ரிப்பிளோ இருந்தால் கூட போகிறோம், அங்கேருந்து மார்க்கெட் கீழே வரும். இங்கே வந்து 100% ஒரு ட்ரேட் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. கரெக்டாக, எனக்கு இங்கே 10 times செல்லர்ஸ் எக்ரெசிவாக இருக்காங்க. கரெக்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன்னாக்கா இன்றைக்கி எத்தனை மணிக்கு ட்ரேட் ட்ரிகர் ஆச்சு? இன்றைக்கி மத்தியானம் 12:15 கிட்டத்தட்ட. கரெக்டாக. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கூட நம்ம இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன இடத்துல கூட நம்ம ஒரு ட்ரேடை இன்றைக்கி எடுத்திருந்தோம்னாக்கா எவ்வளோ பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும் கிட்டத்தட்ட. இங்கே பாருங்க, லெட் மீ மார்க்கெட். ஓகே, இந்த கேண்டலோட க்ளோஸ்லேருந்து நம்ம இந்த கேண்டலோட பாட்டம். ஓகே, திஸ் இஸ் த லோ. ஸோ அப்ராக்சிமேட்லி நம்ம பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் 250 பாயிண்ட். கரெக்டாக. இங்கே பாருங்கள், அப்ராக்சிமேட்லி ஒரு 250 பாயிண்ட்ஸோட மூவ்மெண்ட் எனக்கு இங்கேருந்து ஈஸியாக தெரியுது. கிவ் மீ செகண்ட். ஓகே, ஐ எம் நாட் ஏபிள் டு மூவ் திஸ். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பாட்டம். பட் நம்ம வந்து 250 பாயிண்ட் மார்க்கெட் கொடுத்துருக்குனாக்கா நம்மளால் 250 பாயிண்ட் சம்பாதிச்சிருக்கிறது அவ்வளோவா சுலபம் இல்லை. கரெக்ட். அது வந்து ரொம்ப கஷ்டம். மார்க்கெட் 250 பாயிண்ட் கொடுக்குறதுன்னா நான் வந்து ஒரு 150 பாயிண்ட்டாவது ஈஸியாக சம்பாதிக்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, நான் வந்து இங்கே என்ட்ரி பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்பைக் வந்திருக்கு இமீடியட்டாக. கரெக்ட். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் என்ன இருக்கணும் நீங்கள் கேட்பீங்க. கரெக்ட். இப்போ ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன வைக்கணும்னாக்கா ஒரு இமீடியட் ஸ்விங் ஹை. இமீடியட் ஸ்விங் ஹை எங்கே? இதான் என்னோட இமீடியட் ஸ்விங் ஹை. சே என்னோட என்ட்ரி வந்து இந்த லெவலில் வந்திருக்கு. ஓகே, இதான் என்னோட என்ட்ரி லெவல். தட் இஸ் சம்வேர் அரௌண்ட் 24,340 எனக்கு ஒரு செல் ட்ரிகர் ஆயிருக்கு. அண்ட் மை ஸ்டாப் லாஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி 24,455. கரெக்ட். தட் இஸ் ஒரு 100 பாயிண்ட் எனக்கு ஸ்டாப் லாஸ். அப்ராக்சிமேட்லி 115 பாயிண்ட்ஸ் இஸ் மை ஸ்டாப் லாஸ். வாட் வில் பி மை டார்கெட்? அப்ராக்சிமேட்லி 1:1 நம்ம போகலாம், இல்லைனாக்கா 1.5:1. Correct. So approximately or 150 points target I can easily expect on this trade. And what I got approximately 245 points எனக்கு கிடைச்சிருக்கு. Out of 245 points you could have easily scalped 150 points. Correct. So இந்த மாதிரி இந்த டூல் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருந்திருந்ததுனாக்கா you could have easily scalped 150 points on Nifty and somewhat same scenario happened in Bank Nifty as well. நீங்கள் அதையும் போய் செக் அவுட் பண்ணியிருக்கலாம், பண்ணலாம். ஓகே, நான் இப்போது அதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போனேன்னா வீடியோ ரொம்ப பெருசாகிடும். But this was a very good trade which you could have done today in the index. Correct. நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து எவ்வளோ உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 5 லாட்லையோ 10 லாட்லையோ ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கேல்குலேட் யுவர் ப்ராஃபிட். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாதத்தில் ஒரு 4-5 ட்ரேட் கூட இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்டாக கிடச்சிதுனாக்கா நீங்கள் டெஃபினட்டாக நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நம்ம ஷோராக சொல்ல முடியாது, பட் ஒரு இந்த மாதிரி செல்லர்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்தாங்கனாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு டீசென்ட் ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடச்சிரும் அங்கே. ஓகே, ஒரு 100-150 பாயிண்ட் ஸ்கேல்ப் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இண்டெக்ஸில். அதுவும் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ஈஸியாக 150 பாயிண்ட்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் 5-6 லாட்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா 150 பாயிண்ட் நீங்கள் வச்சு
கேல்குலேட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக 1000-1500 ரூபா ஈஸியாக நம்ம எடுத்துடலாம், பெரிய பிரச்சனையே இல்லை. ஓகே, ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும். அண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் புரியுறதாண்டு. ஓகே, ஏன்னா உங்களோட ஃபீட்பேக் இல்லைனாக்கா எங்களுக்கு தெரியாது எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு. ஓகே, ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் டெஃபினட்டாக திருப்பி சந்திப்போம். ஓகே, அது வரைக்கும் நன்றி. தேங்க்யூ.